ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2022 ஒரு ஆஸ்திரேலியன் சைக்காலஜிக்கல் ஹாரர் படமாக வெளியான சிசி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் சிசிலியா. இதைத்தான் எல்லாரும் ஷார்ட்டாக சிசி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுதான் இந்த படத்துடைய பெயருமே. நம்ம கதாநாயகியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி டேட்டில் அவங்க ஒரு ஃபேமஸான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாங்க. பல ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஜாபுடைய ஒரு பார்ட்டாக நம்ம கதாநாயகியை பொறுத்தளவுக்கு 2 கதாபாத்திரங்களை அவங்களுடைய லைஃப்பில் ஸ்கூல் டேஸில் அவங்களால மறக்கவே முடியாது. இதில் கதாபாத்திரம் ஒன்று எது அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்துடைய பேர் எம்மா. யார் இந்த எம்மா அப்படின்னா, கதாநாயகியுடைய ஸ்கூல் டேஸில் இவங்களுக்கு பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு இருந்த ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே எம்மா தான் இவங்களுக்கு அந்த டைமில். அதே மாதிரியே அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு கதாநாயகியை பார்த்தாலே ஸ்கூல் டேஸில் புல்லிங் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அதனால அந்த பொண்ணை பார்த்தாலே கதாநாயகி விடவெடுத்து போயிடும், ஒரு பேனிக் மோடு போயிடுவாங்க. இதனாலேயே எப்பா வாழ்க்கையில் திருப்பி அலெக்ஸ் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரவே கூடாதுப்பா அப்படின்னு டெய்லி சாமியை கொடுத்துட்டு இருக்க அளவுக்கு அந்த அம்மா இந்த அம்மாவை பாடுபடுத்தி இருந்திருக்கு அப்படின்னா பாருங்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த 2 பேரையுமே கதாநாயகி இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15 வருஷமாக பார்க்கவே கிடையாது. இப்போ எல்லாம் வளர்ந்து பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்க. இப்போ பார்க்கவே இல்லை. ஒரு தருணத்தில் ஒரு ஃபார்மசியில் யதார்த்தமாக தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான எம்மாவை இவங்க மீட் பண்ணுறாங்க. அந்த எம்மா நம்ம கதாநாயகிட்ட இங்கே வர கூடிய விரைவில் எனக்கு நிச்சயார்த்தம் நடக்க போகுது, அதனால் நிச்சயார்த்தத்துக்கும் நீ வர்ற, அதே மாதிரி ஒரு பேச்சுலர் பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு நீ கம்பல்சரியாக வர்ற அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு கதாநாயகி போகிறதுக்கு பிளான் பண்ணி போகிறாங்க. இப்போ இவங்க போகிற இடத்துல ஆக்சுவலி போகிறதுக்கு காரில் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கதாநாயகி, அவங்க ஃப்ரெண்டு எம்மா, இன்னொரு 2-3 கதாபாத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காரில் அந்த ட்ராவலிங் மேற்கொள்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் கதாநாயகிக்கு தெரிய வருது. ஆமாம், நம்ம ஸ்கூல் டேஸில் ஆனால் ஒன்றா நம்ம பிரச்சனை பண்ணுவாளே அந்த அலெக்ஸு, அந்த பொண்ணையுமே நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணுமே இந்த பார்ட்டிக்கு வர்றா அப்படின்னு ஒன்று கதாநாயகிக்கு குப்புன்னு தூக்கி வாரி போடுது. ஐயோ என்ன நடக்க போதும் அங்கே போய் அப்படின்னு அந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறதுலேயே உங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த நிமிஷத்தில் அந்த விஷயத்தை கேட்டதில் இருந்து இதுக்கப்புறம் கதாநாயகி மட்டும் இல்லை, நம்மளே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹானா பார்லோ அப்படிங்கிற ஒரு லேடியும் கேன் சீன் அப்படிங்கிற ஒரு நபரும் சேர்ந்து தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படம் ஒரு பி கிரேட் மூவி மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு படம். ஸ்லாஷர் ஹாரர் ரசிகர்களை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இங்கே நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எந்த லெவலில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 42 நிமிஷம் தான் ஓடுது. இதில் முதல் ஒரு 40 நிமிஷம் எங்கே அப்படி ஒன்றுமே பெருசாக இல்லையே, வழக்கம் போது ஏதோ போகுது, ஒரு கதை ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு பொண்ணு போகிறேன், அங்கே போய் என்ன நடக்குது, அப்படி தான் போகுது, ஒன்றும் பெருசாக இல்லையே அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. அந்த கடைசி 1 மணி நேரத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் இவங்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் இல்லை ட்விஸ்ட்டு எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு விஷயத்தை வச்சு அதுக்கடுத்து இந்த கதை ப்ரிடிக்டபுளாகத்தான் இருக்குது அப்படின்னா கூட அடுத்தடுத்து சம்பவம் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பரபரப்பை செட் பண்ணி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக எடுத்துக்கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாக ஐஷா தி அவங்க தான் படத்துடைய கதாநாயகியாக பண்ணவங்க. ஆனால் அவங்க தான் படத்தை கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து. இன்னொன்று, படத்துடைய இயக்குநர்கள் 2 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் ஒரு பொண்ணு பேரை வேறு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹானா பார்லோன்னு. அவங்க தான் கதாநாயகியான பெஸ்ட் ஃப்ரெண்டான அந்த எம்மா அப்படிங்கிற அந்த கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ டேரக்டராகவும் பண்ணியிருக்காங்க, படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தையும் ஏற்று அவங்க தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்து. ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயுமே உள்ளே வரக்கூடிய ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் எல்லாரும் அவங்கவுங்க என்ன தேவையோ அதை கொடுக்கப்பட்டதை நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த படமே ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான். அதாவது மொத்தமே கதைக்குள்ளே ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் தான் இருக்கும், அதை வச்சு முடிச்சிட்டாங்க. என்ன ஒன்று, நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ரத்த கலரியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் சினிமோகிராஃபி பளிச்சு நல்லா இருந்தது. அதே நேரத்தில் விஎஃப்எக்ஸும் சரி எஸ்எஃப்எக்ஸும் சரி அப்பப்பா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், இந்த படம் முதல்ல எல்லாத்துக்குமான படம் கிடையாது. ஸ்லாஷர் ஹாரர் படங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய, ரத்தம் திரிக்க பார்க்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு படம் இது. மற்றவங்களாம் இந்த படத்தை தவிர்த்திடலாம். முக்கியமாக நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்ஸாகவோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸாகவோ இல்லை குழந்தைகளாகவோ இருந்தால் தயவு செஞ்சு இந்த படம்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. வேறு ஏதாவது படத்தை பார்க்கணும்னா பாருங்கள். இது நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லாஷர் ஹாரர் ரசிகர்களுக்கு தான் இந்த படம். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இதில் நான் சொன்ன மாதிரி குரோதமான காட்சி அமைப்புகள், ஒரு சில காட்சி அமைப்புலாம் எப்பா எப்படிப்பா அது அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு சில விஷயங்களை அவங்க உள்ளே வச்சுருக்காங்க. அதனால் அதெல்லாம் மற்றவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்கிட்ட கேட்டால் அந்த படத்தை நீங்கள் தனியாக பார்க்குறது தான் நல்லது. ஃபேமிலிக்கு இந்த படத்துக்கு பெருசாக சம்பந்தம் இல்லை. இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் தாராளமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷனை செட் அவுட் பண்ணிவிட்டு போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.